பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் வாங்கும்போது எனக்கு எப்பயுமே ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாம இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் பிளாக் கலர் ட்ரெஸ் வாஷிங் மிஷின் போட்டு துவைச்சாலும் இந்த மாதிரி சின்ன சின்னதா நூல் நூலா இருக்கும் பாருங்களா. எவ்வளவு பேர் இது நீங்க பாத்திருக்கீங்கன்னு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நூல் நூலா இருக்கும். இதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் அங்கங்க இந்த நூல் நூலா ஒட்டி இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியுங்க. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா இது எப்படி நான் கிளீன் பண்றதுன்னு சொல்லிட்டு என்னதான் நான் வாஷிங் மிஷின்ல போட்டு தொலைச்சாலுமே தனியா வந்து ஒரு வாட்டர்ல சோக் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு திரும்பவுமே நாளாசி போட்டு தான் நான் காய ட்ரை பண்ண வைப்பேன். ட்ரை பண்ணி மடிச்சு எடுத்து வைப்பேன். சோ அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு டக்குன்னு பிளாக் கலர் ட்ரெஸ் போடணும், சப்போஸ் நீங்க அதை திரும்ப தண்ணியில வாஷ் பண்ண மறந்துட்டீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்திருக்கிற ஒரு டூல் தான் நான் அமேசான்ல பார்த்தேன். அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லிண்ட் ரோல் அப்படிங்கிற ஒரு டூல் தான். இது எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லிண்ட் ரோலோட அடிஷனலா 2 ஷீட்டும் கொடுக்குறாங்க. இது உங்க முன்னாடி ஓபன் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணணும்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கெட்ல வருது. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து இந்த கவரை நான் எடுத்து கட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோல் வரும். அது கூட அடிஷனலா 2 ரோலும் தராங்க. சோ இப்போ இதை நான் ஓபன் பண்றேன். இது ஓபன் பண்ணும் இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோல் வரும். இந்த ஷீட்டை கிழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷீட் மாதிரி ஒயிட் ஷீட் மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் இந்த ஷீட்டை உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். இந்த ஷீட் ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கியா தான் இருக்கும். கை தொட்டு பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த மாதிரி ஸ்டிக்கியா இருக்கும். பட் ரோல் ஆகுற மாதிரி இருக்கும். சோ இதை பாத்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு இப்படி நீங்க ரோல் பண்ணீங்கன்னா தெரியும். இங்க பாருங்களேன், இந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ல இப்படி நான் லைட்டா ரோல் பண்ணதுக்கே பாருங்களேன், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்ப பாருங்க எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா. சோ இந்த மாதிரி இதை வந்து இப்படி நீங்க நல்லா ரோல் பண்ணிக்கிட்டே வந்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குஷன்லயோ நீங்க உட்காருங்க சோஃபா மேலயோ இப்படி எடுத்து நீங்க இது பண்ணிட்டு இந்த ஷீட்டை வந்து நீங்க சிசர்ல வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ பிளாக் கலர் ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அன்னோன் த்ரெட்ஸ் எல்லாமே வந்து நிறைய வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இது நம்ம போட்டிருக்கும் போது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாம கொஞ்சம் இச்சிங் வர மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீலா இருக்கும். அந்த மாதிரி எவ்வளவு பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அப்படிங்கன்னா இந்த மாதிரி ஷீட்டை வந்து நம்ம தனியாவும் எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்க லிங்க் வந்து ரோல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி அடுத்த ஷீட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைனா வரும். ஆனா இது வந்து ஸ்டிக்கியா தான் இருக்கும். பட் இது ஒன்னு ஒன்ஸ் முடிச்சோன்னா அதை எடுத்து நீங்க டிஸ்போஸ் பண்ணிடுங்க. நீங்க ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்க சோஃபா கவர்லயோ அல்லது நீங்க பெட் டாக்ஸ் எல்லாம் வச்சிருக்க மாதிரி இருந்ததுன்னா பெட் டாகோ பெட் கேட்ஸோட வச்சிருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதோட சின்ன சின்ன முடியெல்லாம் நம்ம குஷன் மேலேயோ இது மேலேயோ சோஃபா மேலேயெல்லாம் விழுக்கும். அதுக்கு இந்த மாதிரி ரிண்ட் ரோலர் வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்தீங்கன்னா அதோட குட்டி குட்டி ஹேர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்துடும். இது கண்டிப்பா யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்னால தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு வந்திருக்குங்கிறது எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.